முதலாக நடக்கின்ற இந்த பயிற்சி பட்டறை காலத்தின் தேவையாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இன்று விசேடமாக இன்று இந்த நவீன உலகத்திலே இன்று பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இன்று நாட்டிலே அதிகரித்திருக்கின்றன. நாட்டில் மாத்திரமல்ல இந்த உலகத்திலும் இன்று பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள். இன்று பொதுவாக இன்னைக்கு பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டால் எங்களோட பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒழிய நல்ல ஒரு பிரஜையாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைவாக இருக்கு. இன்றைக்கு கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை சமயத்துக்கு கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறநெறி பாடசாலைக்கு அனுப்புகின்றார்கள். நினைக்கிறேன் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் அறநெறி பாடசாலை நடைபெறுகிறது. எனவே அறநெறி பாடசாலைக்கு அனுப்புவதை விட தனியார் வகுப்புகளுக்கு அனுப்புவதிலே தான் எமது பெற்றோர்கள் தீவிரம் காட்டுகிறார்கள். இன்று எவ்வாறான சமுதாயம் இன்று உருவாக்கி இருக்கிறது. இன்று போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு சமுதாயம், குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற சமுதாயம். இன்று எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம், படிக்கிறோம். பாடசாலை மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கின்ற எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஏன்? தற்கொலை. இன்று பல தற்கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில நாடுகளிலே பாடசாலை மாணவர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கின்றார்கள். வாழ்வெட்டு, இவ்வொரு பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை நாங்கள் தினம் தினம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அறநெறி இன்மையே இதற்கு காரணம். எனவே பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்கள் பாடசாலை கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல் சமய கலாச்சார விழுமியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாங்கள் வைத்தியராகவோ பொறியியலாளராகவோ கணக்காளரோ வருவது முக்கியம் அல்ல. நாங்கள் எவ்வாறு ஒரு மனிதனாக வாழ்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியம். ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு, சமூகத்திலே நல்ல பிரஜையாக இருப்பதற்கு அறநெறி என்பது மிக மிக முக்கியமானது. எனவே அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் முகமாகத்தான் இன்று நாடு முழுவதும் ஞாயிறு தினங்களிலே இந்த அறநெறி பாடசாலை நடைபெறுகிறது. எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, நீங்கள் இந்த அறநெறிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தீர்களானால், இந்த அறநெறி பாடசாலைக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் இந்த இளமையிலே நல்ல விடயங்களை நீங்கள் கற்றீர்களானால் எதிர்காலத்திலே நீங்கள் நல்ல ஒரு பிரஜையாக நீங்கள் வாழ்வீர்கள். குற்றச்செயலில் விடுபட்டு நல்ல ஒரு மனிதனாக சந்தோஷமாக நீங்கள் வாழலாம். இல்லாவிடி நாங்கள் இன்று தடம் புரண்டு இன்று எத்தனையோ இளம் பராயத்திலே எமது மாணவர் செல்வங்கள் இன்று சிறைக்கூடங்களில் இருக்கின்றார்கள், இன்று நன்னடத்தையிலே இருக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் இந்த அறநெறி என்பது இன்றியமையாததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் காணப்படுகிறது. இன்று பெருந்தோட்ட உட்கட்டக்க அமைச்சினூடாக நாங்கள் மலைய பகுதிகளுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கலாம், காணிகளை கொடுக்கலாம், பாடசாலைகள் கட்டலாம். ஆனால் நாங்கள் எவ்வாறு நல்ல மாணவர் செல்வங்களை உருவாக்க போகின்றோம் அது உண்மையிலே இந்த அறநெறி பாடசாலையுடைய ஆசிரியர்களுடைய கையிலே தான் இருக்கிறது. எனவே இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது. எனவே இதை உணர்ந்து எதிர்வரும் காலங்களிலே எமது பெற்றோர்கள், எமது சமுதாயம் இந்த அறநெறி பாடசாலைகளில் பல்வேறுபட்ட தடைகளை நீக்கி முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று சமயங்களுக்கு முன்னுரிமை நாங்கள் கொடுக்கிறோம். இன்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக போலியான கருத்துக்களை பரப்பினார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசு சமயங்களுக்கு எதிரானது என்று. இன்று அப்படி அல்ல. இன்று ஜனாதிபதியிலிருந்து அமைச்சரிலிருந்து அதிகாரிகள் வரை இன்று சமயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நினைக்கிறேன் இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைக்களம் ரத்தினபுரி மாவட்டத்துக்கு நீங்கள் பல்வேறுபட்ட முன்னுரிமை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். நினைக்கிறேன் தேசிய சிவன்ராத்திரி விழாவை நாங்கள் ரத்தினபுரியிலே நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதே போல எதிர்வரும் காலத்திலே நாங்கள் நேற்றைய தினம்
நாங்கள் உங்களுடைய பணிப்பாளர் அனில் அவருடன் எங்களது அமைச்சுக்கு வரவழைத்து ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களை எவ்வாறு நாங்கள் புனர் நிர்மாணம் செய்வது, அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் மிக கலந்துரையாடினோம். அதே போல அறநெறி பாடசாலைகளுக்கு எவ்வாறு நாங்கள் உதவிகளை வழங்கலாம் என்று நாங்கள் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம். அதற்கிணங்க நிச்சயமாக எங்களுடைய அமைச்சினூடாக நாங்கள் மலையகத்துக்கு வீடு கட்டுவதில் காணி கொடுப்பது போல இந்த சமயத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து சமயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, அதாவது இந்த அறநெறி பாடசாலைகளை நடத்துவதற்குள்ள குறைகளை நீக்கி ஒரு சுதந்திரமான முறையிலே உங்களுக்கு அந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை ஈடுபடுவதற்கு நாங்கள் வழி சமைத்து கொடுப்போம். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, நாளைய உலகம் உங்கள் கையில். எனவே நாளைய மலையகம் உங்கள் கையில். எனவே நீங்கள் தான் நாளைய தலைவர்கள். எனவே இந்த பயிற்சி பட்டறையிலே இந்த 3 நாள் செயலமர்விலே போதிக்கின்ற விடயங்களை நன்றாக உணர்ந்து நன்றாக அதை செவிமடுத்து நாளை உங்கள் பாடசாலையிலோ சமுதாயத்திலோ அதை நடைமுறைப்படுத்தி சிறந்த சமுதாயமாக நீங்கள் உருவாக வேண்டும். எனவே இதற்காக என்னால் முடியுமான ஒத்துழைப்புகளை நிச்சயம் வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு, நமது அமைச்சின் ஊடாக இந்து சமய வளர்ச்சிக்காக எவ்வாறான பணிகளை செய்ய முடியுமோ அவ்வாறான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் அடுத்த 2026ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டிலே இந்து கலாச்சார அலுவலக திணைக்களத்துக்கு அதிகமான நிதியை ஒதுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எனவே அந்த நிதியை நாங்கள் ஒதுக்கின்றோம். எனவே நீங்கள் முடியுமான அளவு நமது சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கியதற்காகவும் இங்கே அழைத்ததற்காகவும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். හරියන්න හරිම තැනට යන්න. LOLC Finance හරියන්න හරිම තැන.